எங்கப்பா போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நாங்க ட்ரெயின்ல போக போறோம். ட்ரெயின்ல போக போறீங்க? எங்க போக போறீங்க? என்னமோ ஒரு பெரிய இடத்துக்கு போக போறோம். கோயில்லாம் போறோம். நம்ம மால் போக போறோம். சூர்யா கேஎல்சிசி மால். அங்க போயிட்டு லைட் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கணும். பா நீங்கிட்ட வந்து பேசு. இந்த இவனை உங்க மடியில உட்கார வைங்க. என்ன மேட்ச்? இவனை ஏதாவது பேசுவீங்க. என்ன பேசு, நீ பேசு. என்ன பூவா வேணுமா? பட்டனை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்ப என்ன கேக்குறியா, பூவா வேணுமா? அங்கெல்லாம் சரியா சாப்பிடாம இங்க வந்து பூவா கேக்குது. இது இந்த குட்டி பையன். ஆமா, நீதான் குட்டி பையன். உன் பேர் என்ன அப்ப சொல்லு. உன் பேர் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. கபில். என்னோட பேரு கபில். சரி, இங்க பாருங்க எல்லாரும். இவர் அப்பா பேர் என்ன? கார்த்தி. அம்மா பேரு? அம்மா பேரு கார்த்தி. ஃப்ரெண்ட்ஸ பார்த்து சொல்லு. அம்மா பேர் என்ன? அம்மா பேரு அம்மா. தாரணி. தாரணி. அக்கா பேர் என்ன? அக்கா பேரு அம்மா. அக்கா பேரு ஜஸ்விதா. அப்பா. ரெண்டே இல்ல. அம்மா. அம்மா பேர் என்ன? சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அங்க போயிட்டு பார்க்கறோம். பை பை. அங்க போய் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த கொண்டாட்டத்துல எங்களை மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்துக்க போறாங்க. எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டவர்னாலும் சரி, அதுல கலந்துக்கலாம். அது போல பல நாட்டவர், பல மக்கள் சேர்ந்து இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்க போறோம். சரி, வாங்க யாருக்கு பிறந்த நாள்ன்றத பார்ப்போம். நாங்க இப்ப ட்ரெயின்ல தான் வந்து போறோம். காரை வந்து மால் கீழே வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெயின்ல குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு அவங்கள ட்ரெயின்ல கூட்டிட்டு போறோம். நான் இப்ப இருக்கிறது நியூ சென்ட்ரல் கேஎல்ல உள்ள மால் தான். இது ஒட்டி தான் நமக்கு ட்ரெயினுமே வரும். ஃபஸ்ட்டு பணம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் ட்ரெயினில் போகலாம். ட்ரெயின் நல்லாவே கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு சாட்டர்டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஒரு ஸ்டாப்புக்கு அப்புறம் எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமும் கிடச்சிருச்சு. ட்ரெயினில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஸ்டிக்கருமே நம்ம பார்த்தோம். சாப்பிட்றது, குப்பை போடுறது, துரியன் போன்ற பழங்களை எடுத்துகிட்டு வர்றது, பெட்ஸை கூட்டிகிட்டு வர்றது, முத்தம் கொடுக்குற போன்ற விஷயங்களை செய்கிறது, டீ பற்றக்கூடிய பொருள்களை எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்தது. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஸ்டேஷன் கேஎல்சிசின்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேஎல்சிசி பார்த்துட்டு நான் நாங்கள் இறங்க வேண்டிய இடத்த விட்டுட்டு முன்னாடியே வந்து இறங்கியாச்சு. இப்போ திருப்பியும் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரெயினை பிடிச்சி போகலாம். மாலில் இந்த மாதிரி மேப் போன்ற அமைப்பு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாதைகளை பார்த்துக்கிறதுக்கும் எங்கே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும். கிறிஸ்மஸ் கிட்டேயே நெருங்கிருச்சு. அதனால் எல்லா மால்லையுமே பயங்கரமான டெக்கரேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்தது. எல்லாருமே நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். பாருங்க என்னது நிஜமா அவன் டேஸ்டே இல்லாட்டியும் சாப்பிட்ருவான். அப்படியா? எவ்வளோ அழகா செய்யறாங்க. ஆமாப்பா, எல்லாம் ஆணி அரைஞ்சு வச்சிருக்காங்க. லோவிசா இந்த பிராண்டை பெரும்பாலான மாலில் நம்மளால் பார்க்க முடியும். கிறிஸ்மஸ்க்கு இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பண்டிகை தினங்களில் பொதுவாக இங்கே ஆஃபர் போடுவாங்க. குட்டீஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் இப்போ ஐஸ்கிரீமை வாங்கிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட போகிறோம். மால் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும். நிறைய ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருந்தது. மெக்டியும் அதே போல் இருந்தது. ஒரு கோனோட விலை இந்திய விலை மதிப்புக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்குமே இருக்கும்.
கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இவ்வளோ மக்கள் கூட்டத்தை வந்து இந்த ஒரு இடத்துல பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப தள்ளி தள்ளி அப்படி தான் இருந்தது. பட் இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ மக்கள் ஆரவாரத்தோட ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் ட்வின் டவரோட 25வது வருட கொண்டாட்ட விழா. என்னப்பா டயர்ட் ஆயிட்டியா? ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து நம்ம மாலுக்கு போனோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வாட்டர் ஷோ பார்த்தோம். என்னென்ன பார்த்த நீ? கலர் கலர் வாட்டர் இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் அப்படி ஸ்ப்ளாஷ் ஆச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ, ட்வின் டவர்லாம் பார்த்தோம். ஜாலியா இருந்துச்சு. அப்படியா? உனக்குப்பா நீ என்னப்பா பார்த்த? லைட் மட்டும் தான் அவன் பார்த்துருக்கான், வேற எதுவும் அவனுக்கு கணக்கு தெரியல. என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கா? கிளம்பும் போது மட்டும் vlog எடுக்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், ஆனா எனர்ஜியே இருக்காது. உங்க குட்டீஸ வச்சிட்டு இருக்கிறது நான் தானே தூக்கிட்டு இருந்தேன். நீ எங்க தூக்குன? நானும் தான். நீ எங்க தூக்குன? நான் தானே தூக்குனேன். நீங்க டிக்கெட் எடுக்கும் போது, நீங்க சேஞ்ச் மாத்தும் போது, நீங்க ரெஸ்ட் ரூம் அதாவது டோக்கன்ல இப்படி கொடுத்து வாங்குற டயத்துல நீ பணம் எடுக்கும் போது 10 நிமிஷம் அங்கங்க 5 நிமிஷம்னாலும் நான் 1/2 மணி நேரம் நான் தனியா பார்த்த கணக்கு தான். ஏன்பா? அந்த 1/2 மணி நேரம் போதாதான் எனக்கு பைத்தியம் பிடிக்க. அப்ப 4 மணி நேரமா நான் தூக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் திரும்பியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.